ஸோ அதுக்கு பதிலாக அவர் நம்மளுக்கு தராருன்னு நினச்சிக்கிட்டு இவங்களே வந்து ஒரு முடிவு பண்ணி அதை அரைச்சி முடிச்சுட்டு இவங்களே பார்த்திங்கன்னா அந்த 4 பேரும் ஆளுக்கு பாதியாக பங்கு போட்டுக்கிறாங்க. இது வரைக்கும் இதெல்லாம் அமைதியாக பார்த்துருந்த சாய்பாபா ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துருச்சு. அப்போ பாபா என்ன கேட்குறாருன்னா, இது என்ன உங்கள் அப்பா வீட்டு பொருளாக நீங்கள் இப்படி அபகரிக்கிறீங்களேன்னு கேட்குறாரு. கேட்டதும் இல்லாமல் நீங்கள் இந்த மாவை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு நான் எதுனா கடன் பட்டிருக்கேனா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டோன்னே அந்த 4 பெண்களுக்குமே வந்து ஒரு மாதிரி வெக்கமாக ஆயிடுச்சு. மனசுக்குள்ளேயே முணுமுணுக்கிக்கிறாங்க. அப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஒழுங்காக 4 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கோதுமை மாவை கொண்டு போய் ஊர் கிராமத்தோட எல்லை இருக்கு இல்லையா, அங்கே போய் கொட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. சரி, அவங்களும் கொட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ இதை ஏன் கொட்ட சொன்னாருன்னு ஆசிரியருக்கும் டவுட் ஏற்படுது, நம்மளுக்கும் ஏற்படுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.